ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? தோளிலிருந்து உயர்த்தினி, தோளிலிருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நீருத்தினி, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, உம் தயவை காண செய்தீரே. தோளில் இருந்து உயர்த்தினீ, தூக்கி என்னை நீருத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. வேறு பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 79 அதிகாரம் 8-9 வசனங்கள். பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய் எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிர்த்தியாக்கும். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரிடத்தில் செய்த ஜெபம் தான் அருமையான ஜெபம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய அக்கிரமங்களை நினையாதிருங்க. நாங்கள் பூர்வத்தில் செய்த அக்கிரமங்களை நினையாதிருங்க. எங்கள் இறக்கம் சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்கட்டும்ப்பா. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போகணும், நாங்கள் மிகவும் சிறுமைப்பட்டு போகணும் அப்படின்னு தாவீது சொல்கிறார். இந்த தாவீதோடு சேர்ந்து நாமளும் இந்த ஜெபத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு தாழ்த்தப்பட்டு வெறுமையாக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு கிடக்கிறோம் அல்லவா? நமக்கு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே சீக்கிரமாய் எங்களுடைய அக்கிரமங்களை நியாதிருந்து எங்களுக்காக சீக்கிரமா ஓடி வாங்கப்பா. எங்களுக்கு உங்களுடைய இரக்கம் கிடைப்பதாக, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பாவங்களை நிவர்த்தி ஆக்கும், எங்கள் அக்கிரமங்களை நியாதிருப்பா என்று ஜெபம் பண்ணலாமா? அவர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாய், நல்ல தகப்பனாய், நல்ல தோழனாய், நல்ல நேசராய் இருக்கிற ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா நன்றியப்பா. அதனாலே நாங்கள் பிழைச்சிருக்கிறோம் அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் தருகிறோமப்பா. தங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டு தாழ்த்தப்பட்டு நொறுங்குண்டு வெறுமையாக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன்னை கருத்திலே தருகிறோமப்பா. ஆண்டவர் எங்களுடைய பூர்வ அக்கிரமங்களை நினையாதிருப்பீராக. முது மிகுந்த இரக்கங்களின்படி சீக்கிரமா எங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா நாங்கள் எல்லாரும் தாழ்த்தப்பட்டு போனோங்க. கர்த்தாவே, நீங்க ஓடி வந்துருங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஓடி வந்து உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய அக்கிரமங்களையும் நீர் உடைய முதுகுப்புனால் தூக்கி போட்டணுங்கப்பா. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரும் நேரத்திலே அப்பா அம்மா நோக்கி கதறு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஓடி வந்து உதவி செய்கிறபடியா நன்றி தகப்பனே. நன்றி தப்பா. மிஸ்தூத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். நிறக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.